Exercise 1.3 la second sum. Let x equal to value கொடுத்திருக்காங்க. Determine whether the relation or relation கொடுத்துட்டாங்க. அதோட equation form கொடுத்துட்டாங்க. f of x கொடுத்துட்டாங்க. is a function from x to n. n னா natural number. So நமக்கு x இருக்கு link with n இருக்கு. n னா natural number 1 2 3 4 அப்படியே இருக்கு. x க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ மட்டும்தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராமில் இருக்குது. இப்போது இந்த 3 4 6 8 எல்லாம் யாரோட ரிலேஷன் ஆகிருக்கு, யாரோட ஃபங்க்ஷன் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் ஆக போகுது. அந்த ஃபங்க்ஷன் লিখலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ எக்ஸுக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ இஸ் 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. That is 3 3s are 9 plus 1 is 10. Next x க்கு பதிலு 4. 4 square plus 1. 4 4s are 16 plus 1 17. Next 6 square plus 1. So 36 plus 1 37. 8 square plus 1. 8 8s are 64 plus 1 65. இப்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடும்போது என்ன ஆன்சர் கிடச்சிது அதுதான் மேப்பிங். 4 போடும்போது 17, 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 37, 8 பண்ணும்போது 65. ஸோ 3 பண்ணும்போது 10, 4 பண்ணும்போது 17, 6 பண்ணும்போது 37, 8 பண்ணும்போது 65. இதெல்லாம் ஆரோ டயக்ராம் வரணும். இப்போது நம்ம ஃபங்க்ஷன் யாருக்கு யார் மேப் ஆகுது ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதை ரிலேஷன் ஃபார்மில் எழுதுவோமா? ரிலேஷன் ஃபார்ம்னா என்னது? இந்த இங்கே இருக்குது. இப்போ இதே ஃபார்மேட்டில் எழுதணும். இந்த எக்ஸ் கமா எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸு நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸுங்கிறது இந்த வேல்யூஸ், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்க இந்த வேல்யூஸ். அதை குரூப் பண்ணோன்னா அதுதான் ரிலேஷன். அப்போ ஆர் ஈக்குவல் டு 3, 10. நெக்ஸ்ட்டு 4, 17, 6, 37, 8, 65. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஃபங்க்ஷன் வந்து என் எக்ஸ் டு என்னான்னு கேட்டிருக்காங்க. எஸ் எல்லாருக்கும் நமக்கு மேப்பிங் பண்ண முடியுது. ஸோ எஸ் ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n. That's all.